ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இறைவார்த்தை பகிர்வு நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று பொது காலத்தினுடைய 26வது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை, அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி. தாயாம் திருச்சபை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியை ஜெபமாலை மாதாவினுடைய வணக்க நாளாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. சிறப்பாக இந்த மாதம் முழுவதும் ஜெபமாலை மாதாவிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். அதை தொடர்ந்து செய்து அன்னையின் அருளை பெற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைய நிகழ்விலே சிறப்பாக திருவழிபாட்டிலே குழந்தை இயேசுவினுடைய புனித தெரசா கன்னியர் நினைவை கொண்டாட திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு சாதாரண காரியத்தை செய்வதன் மூலம் இறைவனுடைய ஆசிரை பெற்றுக் கொள்ளலாம் என்று நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார் அப்புனிதர். அப்புனிதர் தன் வாழ்நாளிலே செய்தது ஒன்று மட்டும்தான், ஜெபிப்பது. பாவிகள் மனம் மாற வேண்டும் என்று ஜெபித்தது மட்டும்தான் அவர் செய்த காரியம். இந்த காரியத்தை நம்மையும் செய்ய கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்றைய திருவழிபாட்டு நிகழ்விலே முதல் வாசகம் யோபு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய பிறந்த நாளை இகழ்ந்து தள்ளுகிறார். ஏன் பிறந்தோம், எதற்கு பிறந்தோம் என்று தனது பிறந்த நாளையே அவமதிக்கிறார், பழித்துற்றுகிறார். நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தியாளர் இயேசுனுடைய விண்ணேற்றம் நெருங்கி வரவே நமது சீடர்களை அவர்களுக்கு முன்பாக அனுப்பிய நிகழ்வை இங்கே குறிப்பிடுகிறார். இந்த நிகழ்விலே சமாரியர்களோடு இயேசு கொண்டிருந்த உறவை அவர் தீர்க்கமாக எடுத்து கூறுகிறார். மனிதனுக்கு மத்தியிலே பாகுபாடு இல்லை, வேறுபாடு இல்லை என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயேசு வாழ்ந்து காட்டி சென்ற நிகழ்வை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றன. மனித சமுதாயத்திலே வாழ்கின்ற பொழுதே மனிதன் ஒருவனை ஒருவன் உயர்ந்தவனாகவும் தாழ்ந்தவனாகவும் பார்க்கின்ற நேரத்திலே இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு மாபெரும் மனிதன், கடவுளாய் இருந்தவர் மனிதனாக மாறி நான் எல்லாருக்கும் மாணவன் என்கின்ற ஒரு பேதத்தை அறிவித்து சென்றும் அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு பல நேரங்களில் நம்மில் பிளவுகள் இருப்பதை இயேசு கண்டுகின்ற பொழுது வேதனையில் தான் தடுமாறுவார். அன்பு இறை மக்களே, நாம் கிறிஸ்துவராக இருப்பின் இயேசுவை பின்பற்றுவோம். இயேசு எல்லாருக்கும் மனவராக வாழ்ந்தார். நாமும் எல்லோருக்கும் மனவராக வாழ்வதுதான் இயேசுவனுடைய சீடர் என்பதற்கான அர்த்தம். நாம் கிறிஸ்தவனாகவும் கிறிஸ்தவளாகவும் வாழ்வது நம்முடைய வாழ்வு முறையில் அல்ல, நமது வழிமுறைகள் தான். உன்னுடைய வாழ்வுதான் நீ யார் என்பதை காட்டும். எல்லா